குனிஞ்சு பெண்ட் பண்ணியே வந்து பசங்களுக்கும் சொல்லி தரணுமா இருக்கும். அதே டைமில் வந்து நம்ம ஐயும் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் மார்னிங் வந்து கண்டிப்பாக லேடிஸ் வந்து பண்ணிட்டா ஸோ வந்து அவங்களுக்கு அந்த டேக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து அவங்க ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி இது பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம அது பண்ணாமல் தொடர்ந்து குனிஞ்சு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது நிறைய வந்து கண்ணுக்கு வந்து எஃபெக்ட் தரும்போது வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஜாஸ்தி வந்தது. கண்டிப்பாக வந்து லேடிஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ நம்ம யாராவது ஒருத்தவங்க பண்ணும்போது நீங்கள் சேர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை கவுண்டிங், ஏன்னா நம்மளும் ஒரு 1/2 hourக்கு மேலே பண்ண போகிறதில்ல. அதுவும் அந்த கவுண்டிங்கும் கிடைக்கும் உங்களுக்கு. அதே டைமில் வந்து ஓகே நம்மளும் சேர்ந்து பண்ண மாதிரி இருக்கும். நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோன்னாக்கா ஒரு வாட்டி தான் நம்ம பண்ணுவோம், 2 வாட்டி பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும், யாராவது வருவாங்க கூப்பிடுவாங்க. ஸோ இந்த டைம் பாருங்கள், எல்லாருமே வந்து என்னோடய பையன் 7:30க்கு கிளம்பிடுவான். என் பொண்ணும் வந்து 10 o'clock கிளம்பிட்டு 8:30 கிளம்பிடுவான். அவங்களுக்கு 10 o'clock இன்றைக்கி எக்ஸாம். ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து 3rd செமஸ்டர் எக்ஸாம் இன்றைக்கி. ஸோ அதனால் அவங்களும் வந்து கிளம்பியாச்சு. ரெகுலராக எல்லா டேயுமே அப்படி தான் இருக்கும். ஒன்லி சாட்டர்டே சண்டேஸில் வீட்டில் இருப்பாங்க. அப்பயும் வந்து இந்த டைம்லலாம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்பாங்கல்ல. 9:30க்குள்ளே நம்ம ஃப்ரீயாக சவுண்டே இல்லாத டைமில் முடிச்சிடலாம். ஒன்லி எங்கள் பாக்யலட்சுமி மட்டும்தான் முடிச்சுன்னு இருக்கா. அந்த அம்மா வந்து ஒரு நாளைக்கு நல்லா தூங்கும், ஒரு நாளைக்கு வந்து நல்லா விளையாடிட்டு இருக்கும், அதோட மூடை பொறுத்து. ஸோ 5 times வந்து முடிச்சாச்சு. பேசிக்கிட்டே 5 times முடிச்சாச்சு. ஓகே, அப்புறம் இப்பயே வந்து 9:30 ஆயிடுச்சு. நம்ம ஜஸ்ட் இப்போ வந்து இந்த ஆம் வந்து இந்த இடம் எனக்குமே கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஸோ அதனால் இது பண்ணால் நம்ம ப்ரெஷ் வந்து லிஃப்ட் பண்ணுற மாதிரி. ஸோ எப்பயுமே இப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கும்ல, ஏஜ் ஆக வந்து நமக்கு சேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இது வந்து அவாய்ட் பண்ணுறது. இது ஒரு 30 கவுண்ட்டு இல்லை 20 கவுண்ட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ உங்களுக்கு கை வலிக்குது, ரொம்ப வெயிட் ஹெவியாக இருக்கிறதால தூக்க முடியல அப்படின்றவங்க பண்ணாமல் இருக்கலாம். ஸோ தின்னா இருக்குது பண்ண முடியுது அப்படின்றவங்க இன்னும் ஒரு 10 times 30 கவுண்டிங் தான் வந்து எல்லாமே பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து ஸ்லோவாக நமக்கு வந்து ஏதாவது ஒரு கிராஜுவலாக நமக்கு சரியாகும். இப்போ 20 கவுண்ட் முடிச்சு இன்னும் ஒரு 10 கவுண்ட் பண்ணலாம். ஸோ இதனால் வந்து ஒன்றும் பெயின்ஃபுல்லாக ஒன்றும் கிடையாது. நம்மளோட செஸ்ட் வந்து மேலே லிஃப்ட் ஆக ஏன்னா நமக்கு கீழே இறங்க நம்ம தொப்பியும் எதுவும் ஒன்றா சேர்ந்த மாதிரி ரொம்ப அசிங்கமாயிடும். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சரி பண்ணிடணும். இப்போ வந்து ஜென்ஸுக்கெல்லாம் சரி லேடிஸ்க்கும் சரி ஏஜ் ஆக இந்த இடம் குண்டாகிட்டே போகும். ஸோ அந்த குண்டெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்லீவ்லெஸ்லாம் போடனாக்கா நம்ம இந்த ஆம் வந்து கொஞ்சம் மெலிசாக இருந்தால் தான் பிடிக்கும். நிறைய பேர் வந்து இந்த இடம் குண்டாக இருக்குன்னே வந்து அவங்க ஸ்லீவ்லெஸ் போட ஆசையாக இருந்தாலுமே நம்ம கஸ்டமர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப இஷ்டம் ஸ்லீவ்லெஸ் போடணும், அப்புறம் அந்த நயன்தாரா ப்ளவுஸ் மாதிரி போடணும் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப குண்டாக இருக்கும் மேடம், என்னால் போட்டால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த எக்ஸசைஸு. ஸோ நானும் வந்து நிறைய ட்ரெஸ் வந்து சூப்பராக போடணுன்றதால நானும் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு உங்கள் கூட சேர்ந்து நானும் பண்ணுறேன். இன்னும் 10 times 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ நம்ம 30 times பண்ணிட்டோம். ஓகே, நன்றி. இன்னைக்கு வந்து என் கூட சேர்ந்து பண்ணவங்களுக்கு மட்டும் நன்றி. கமெண்ட்ஸ் போட்டவங்களுக்குலாம் நன்றி கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
நெக்ஸ்ட் நாளைக்கு இந்த இதே